குரு இப்போ இந்த பயிற்சி முறைகளை பத்தி சொன்னீங்க. நம்ம பயிற்சி முறைக்கு அடுத்தது நம்ம குளிக்கிறதுக்கு போறோம். இன்னைக்கு எதமா அவசரமா தண்ணி எடுத்து ஊத்திட்டு கிடைக்கிற சோப்பை போட்டுட்டு நம்ம அவசரமா போயிட்டு இருக்கிறோம். அதுல ஏதாவது முறைகள் இருக்குங்களா? இப்படிதான் குளிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற முறைகள் எதாவது இருந்தா தெரிவிச்சீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். வாழ்வோம் வாழ வைப்போம். குருமா அப்பன் அவர்கள் அருளார் சேர காதை லட்சுமணர். அனைத்திலும் முறைகள் இருக்கு. முறையெல்லாம் எதை செஞ்சாலும் வீணாத்தான் போகும் எந்த காரியமும். ஆகவே குளிக்கிறதுங்கிறது சம்பிரதாயத்துக்காக சாங்கியத்துக்காக அல்ல, நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சது. ஆத்துல குளிச்சாங்க, கிணத்துல குளிச்சாங்க, அது எல்லாமே ஓடுற, அதாவது சுனையில் இருக்கும் மலைகள், அங்கேயும் குளிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி உடம்புல உருவாகும். மழை பெய்ய மலையில நின்று குளிப்பாங்க. இது சில முறைகள். ஆனா குளிக்கிற முறை இருக்கு. தண்ணி போட்டு எப்படி குளிக்கிற முறைன்னு, அதாவது அமர்ந்துதான் உட்கார்ந்துதான் குளிக்கணும்னு நம்ம குரு சொல்லியிருக்காரு. அந்த உட்கார்ந்து குளிக்கிறப்போ ஒடுக்கமா இருந்து குளிக்காதீங்க. அதாவது கால்களை நல்லா இயல்பா இப்படி விரிச்சு உட்கார்ந்து குளிக்கணும். குளிக்கிறதுலயே அந்த குடி உடம்புக்கு பண்ற பக்குவத்துல குரு சொல்லி கொடுத்தது 4 விதம். தேய்ச்சி குளிக்கிறது, கீறி குளிக்கிறது, பிசைஞ்சு குளிக்கிறது, குலுக்கி குளிக்கிறது, துணி போட்டு குளிக்கிறது, மண்ணு போட்டு குளிக்கிறது, இந்த மண்ணுல பலவித பொருள் சேர்த்து குளிக்கிறது எல்லாம் குரு சொல்லி கொடுத்து பழகிருக்கோம். நம்ம பெரியவங்க முதல்ல ஆத்துல தண்ணி நிறைய இருக்கிறப்போ ஆத்துல போய் மண்ணு போட்டு குளிக்கிறது. அந்த மணலையே எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சி நல்லா தண்ணியில் உட்காந்து குளிப்பாங்க. உடம்பு பார்த்தா எப்படி இருக்கும்னா, மின்னும் ஒரு சதையெல்லாம் பார்த்தோம்னா நல்லா கழிஞ்சா எலுமிச்சம்பழம் இருக்கும், நல்லா திறந்து கழிஞ்சு அது மாதிரி கருப்பா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் நம்மள ஒரு ஒளி வரும். என்ன காரணம்னா, மண்ணை போட்டு குளிச்சா முடிக்கால் முதற்கொண்டு சதை முதற்கொண்டு பரபர இடிச்சது மாதிரி வரும். இன்றைக்கு இருக்கிற அக்கு பஞ்சரம் சொல்றோம்னா அந்த முறைக்கு அது வேளானது. இன்னைக்கு அந்த அக்கு பஞ்சரும் நல்லா வேலை செய்யும். ஆகவே அந்த முறையில் குளிச்சோம்னா தோறு, முடி, சதை சேர்ந்த நரம்புகள் எலும்பு வரைக்கும் அது போகும். நல்லா குடிச்சோம்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இது ஒரு முறை. கீறி குடிக்கிறதுனால என்னன்னா, அந்த முடி தோல் இருந்து சதை நிறைய நல்லா இந்த பிரஷர் பண்ணணுமா, இப்படி ஒரு முறை இருக்கும். அப்புறம் இந்த ஆத்துல துணி வீட்டையே துணியை நினைச்சு கொஞ்சம் பரபரான்னு இருக்கிற துணியை நினைச்சு நீங்க நல்லா தேய்ச்சி எல்லா முதல்ல தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி, அதாவது காய்ச்சாத தண்ணி உச்சியில் ஊற்றணும். 2 ஓசியாவது மேல தூக்கி அடிச்ச குற்றாலத்துல அங்கேயும் போய் தண்ணி கொடுத்தா அவ்வளவு சொந்தம் இருக்கணும். கொஞ்சம் மேல தூக்கி இன்னொரு குற்றாலம் தான் தூக்கி குடிச்சா எனக்கு கொஞ்சம் ஜூடு போற அப்படியே இருந்தோம். சிலருக்கு குளிக்கவா ஒண்ணு கொஞ்சம் தண்ணி பத்ததுல குளிக்க சிறுநீர் கழிப்பாங்க. சிலருக்கு அங்க கழிவறைக்கு அந்த குளிக்க போறப்போ ஒண்ணுக்கு போவாங்க. அப்படி தண்ணி போல வேண்டு பிறகு தண்ணி உடம்புல நினைச்சு வருது முறையா தேய்ச்சி குளிச்சு எல்லாம் பண்ணிக்கிறது ஒரு முறை. ஆனால் சங்கடப்படக்கூடாது. எல்லாரும் உச்சியில் ஊற்றுவாங்க. சுடுதண்ணி பாகத்தூட்டா, இதுதான் முறை. ஆனா முதல் சுத்தம் பண்ண வேண்டிய இடம் கிழமை இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. பெரிய சக்தி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு மகப்பேர் இல்லாம போகுது, எத்தனை பேர்த்துக்கு அந்த வாசல் தொந்தரவு பண்ணுது. முதல் ஆணானாலும் பெண்ணானாலும் நாம் உருவாகிறதுக்காக இருக்கிற 2 வாசல். பெண்ணுக்கு அந்த வாசல், ஆணுக்கு இந்த வாசல். மேல அந்த மேல தண்ணி ஊற்றி முதல்ல உச்சியில் ஊற்றிட உடவை அங்கதான் ஊற்றணும். அப்படி உச்சியில் ஊத்துட்டாலும் எல்லா பக்கம் போகும். அந்த மேடு பாவத்தை கையில் வச்சு ஒரு 4 தடவை இந்த பக்கம் மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல தண்ணி விட்டு சுத்தம் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்குங்க? பொண்ணுன்னா பொண்ணு தான், தங்கம்னா தங்கம் தான். அந்த இடம் ஏன்னா நம்ம உருவாகிறதுக்கே அந்த 2 இடம் சேர்ந்தாதான் நம்ம உருவாக முடியும். அப்ப முதல் சொன்னா அதைத்தான் பண்ணணும். அதை முறையோடு பண்ணிக்கணும். அதுக்கு எந்த வாசனை திரையும் தேவையில்லை. மீறி தேவைப்பட்டால் சுத்தமான மஞ்சள், பெரும் சக்தி கொண்டது மஞ்சள் பவுடர் போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஆண் பெண் எல்லாருமே குளிச்சுக்கலாம். அப்புறம்தான் உடம்புல குளிக்கிறது. தலையில் ஊற்றினா தலை நல்லா தேய்ச்சி, முகத்தை தேய்ச்சி, கழுத்தை தேய்ச்சி,
எல்லாம் தேய்ச்சி கையை தேய்ச்சி காலை எல்லாம் தேய்ச்சி தண்ணி ஊற்றி 2-3 ஓச்சு ஊற்றி கறி விடலாம். குடிச்சு பாருங்க, எந்திரிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு மலை வாசலையும் கழுவணும். அது எப்படி கொட்டை வச்சு உட்காந்தோம்னா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். தண்ணி அந்த மலை வாசல் ஜூடு ஏறினா எல்லாம் ஜூடு ஏறினா அந்த தண்ணி பார்த்தோம்னா ஜூடு குறைய பார்க்கும். அப்போ எந்திரிச்சு நின்று கடைசியில் அப்படின்னா ஒரு 2 போட்டு உச்சி போட்டு உடம்ப துணி போட்டு பருத்தி துணி போட்டு தான் அந்த பருத்தி துணின்னு குரு சொன்னதைத்தான் சொல்றாரு. 15 சித்தர் ஞான கோவில்னு ஒரு நூல் இருக்கும். அது எந்தெந்த நேரத்தை போடலாம்னு சொல்லியிருக்கோம். வெள்ளை துணி கொஞ்சம் கெட்டி துணி போட்டு முதல் தொட்டுதான் இருக்கும். தொட்டு எடுத்து தண்ணி கூட விரிஞ்சுக்கும். பிரச்சனை தண்ணி எவ்வளவு வருது அப்புறம் பேசி கொடுங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அதாவது காலையில பாருங்க, நம்மளுக்குள்ள எல்லா ஜீவராசியும் குதூகலமா இருந்திருக்கு. காக்கா குருவி எத்தனை ஜீவராசிகளுமான எல்லாமே இருந்திருக்கும். அந்த தன்மை நாம் இந்த தலைமுறை குடிக்கிறதுனால, அதாவது தர்மம்னு சொல்லலாம், மசாஜுன்னு சொல்லலாம், நீவிடும் முறை, கருத்துடும் முறை, பலமுறை இருக்கு. இந்த முறையில் செய்யறப்போ உடம்பு அடுத்தது மீண்டும் படுக்கைக்கு போற வரைக்கும் இந்த உடம்பு குதூகலமா உற்சாகமா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கு ரத்த ஓட்டம், அந்த ரத்த ஓட்டத்தை குடிக்கிறதுனால நல்லா சீர்படுத்தி கொடுக்கும். இது ஒரு எளிய முறை. குடிங்க, நல்லா உடம்பு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.